திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதும் சரி, கட்சியினுடைய ஆட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த போதும் யாருக்கும் எதுவும் பண்ணலைங்கிறது அவர் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அரசியல் தளத்தில் பயணிப்பவர்கள் அடுத்தடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சி அங்கே லோக்கலில் அவங்க செயல்படுவதற்கு பணம் பிரதானம், பணம் முக்கியம். எனவே அதிகமாக பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அரசியலில் பயணிப்பவர்களுக்கு இருக்கும். சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேறினா குறைஞ்சது ஒரு 10,000 20,000 கையில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. தீபாவளி பொங்கல்னால் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் போய் எப்படி சேவை பொதுமக்கள்கிட்ட சேவை செய்யணும், அதனால் ஏதாவது நாங்கள் பண்ணதானே சரியாக வரும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு தேர்தல் நடைமுறை என்பதும் அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறை என்பதும் பணம் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை என்று வந்துருச்சு.